சம்மருக்கு குளிர்ச்சியான குளு குளு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதுக்காக 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பாதாம் பீஸின்னு ஒரு 6லேருந்து 7 பீஸ் எடுத்திருக்கேன். குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். க்ரீம் மில்காக இருந்தால் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வந்து நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாத அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை முன்னாடியே நீங்கள் பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இது மட்டும் இல்லை, இதில் அல்வா கூட சூப்பராக செய்யலாம். இப்போ இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணதை சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு ரொம்ப துருவி எடுத்துருக்கிறேன், ரொம்ப பொடியாக. இது வந்து கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்துருக்குறோம். 1/2 டம்ளர் அளவுக்கு முதல்ல எடுத்த தேங்காய் பாலை அதை வந்து நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் சுட சுட இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஜவ்வரிசியில் சூடாக சேர்க்கும்பொழுது இதுவே உங்களுக்கு ஒரு 50% நல்லா ஊறி கெட்டியான பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு அந்த 1/2 டம்ளர் தேங்காய் பால் பத்தலைன்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கடாயில் வந்து நான் பாலை ஊற்றி வச்சிட்டேன். பால் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ஆடையெல்லாம் வந்து எல்லா சைடும் கிளறி விடுங்க. இது நல்லா ஒரு கொதி வந்து முடிஞ்சதும் ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. பால் கொஞ்சம் நல்லா திக்காக கொஞ்சம் சுண்டட்டும். நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து ரெடியானதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பாலில் டைரெக்டாக சேர்த்துக்க வேண்டியது தான். இந்த எல்லா சைடில் இருக்கிற அந்த ஏடியும் நல்லா சுரண்டி விடுங்க. இதுதான் அதனுடைய டேஸ்ட்டு. எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு பால் எல்லா சைடும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதில் இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராமுக்கு ஜவ்வரிசி எடுத்தோம் இல்லையா, அதில் 3/4 பாகம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பாதாமும் முந்திரி பருப்பி பிஸ்தா இருந்ததுன்னா அதையும் சேர்த்து இதனோட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. திருப்பி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இறக்கிட வேண்டியது தான். இப்போ இதில் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கிற பாதாம் பிசினை இதில் சேர்க்க போகிறோம். பாதாம் பிசின் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இது இதனோட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த சம்மருக்கு.